ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம பாண்டி இருந்துட்டு வானதியை நினச்சி ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக சோழனும் நிலாவும் வராங்க. என்னாச்சுன்னா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வானதி என் மேலே இருக்கிற கோவத்தில் அவள் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வீட்டில் சொல்லியிருக்காளாம். வீட்லேயும் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறதா எங்கிட்ட வந்து சொல்லிட்டு போனான். அதை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு பாண்டியை இப்படி விட்டுறக்கூடாது, நம்ம பேசாமல் வானத்தை கூப்பிட்டு பேசி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி அப்படி தான் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வானதியை வர வைக்கிறாங்க. வாமா வானதி, ஆமாம் என்ன உனக்கும் பாண்டிக்கும் சண்டையா? அது மட்டும் இல்லை, வீட்டில் சும்மா கிண்டல் பண்ணுறதுக்காகவா நீ வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்க? ஆமாம், நான் தான் எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, வேறு எப்படி பேச சொல்கிறீங்க? என் விஷயத்தில் தலையிட முதல்ல நீங்கள் யார்? நீங்கள் என்ன சொல்லிட்டா கல்யாணம் பண்ணீங்க? முதல்ல நீங்கள் கல்யாணமாக பண்ணீங்க, அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா தாயே, உன்னை கூப்பிட்டு பேசணும்னு நினச்சது எங்களுடைய தப்பு தான், நீ கிளம்பு தாயே, நீ என்னை கூப்பிட்டு இப்படி தேவையில்லாமல் பேசினா நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம சோழனும் நிலாவும் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பாண்டி வீட்டுக்கு வந்து சோழன்கிட்ட, நீ என்ன பெரிய இவனா இவன், பொறுப்பு எடுத்துக்கிறான், நான் பொறுப்பு, உன்னை யார் அவகிட்ட போயிட்டு கல்யாண விஷயமா பேச சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. நிலா போதும் நிறுத்துறீங்களா? இனிமேல் நானும் சோழனும் உங்களோட விஷயத்தில் தலையிட போகிறது கிடையாது. இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இருக்கிற பக்கம் கூட நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.